கற்பனை செய்து பாருங்கள் நேயர்களே, கொதிக்கும் வெப்பம் இருக்கிற ஒரு பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை. ஆமா, ரொம்பவே கடுமையான ஒரு சூழல் அது. அதுவும் ஒரு இயந்திரத்துக்கு பக்கத்துல நீங்க தொடர்ந்து 12 மணி நேரம் நின்னுக்கிட்டே வேலை செய்றீங்க. உங்களுக்கு எந்த விதமான பணி பாதுகாப்பும் கிடையாது. நிச்சயமா, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூட கிடையாது. ஆமாங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு இந்த வேலை இருக்குமான்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உங்களுக்கு பக்கத்துல வேலை செய்யற உங்க சக தொழிலாளிக்கு ஒரு பெரிய விபத்து நடக்குது. இத பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க? ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்தா உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்பவே ஒரு பதற்றமான, அதே சமயம் கோபமான ஒரு மனநிலை தான் அது. சரியா சொன்னீங்க. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்துல இந்தியாவோட பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களை இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வச்சு பார்த்துட்டு யாரும் எதிர்பாராத ஒரு மாபெரும் முடிவெடுத்தாங்க. ஆமா. இன்றைய ஆழ்ந்த அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போறது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையே ஒரு நிமிஷம் ஒரே வச்ச ஒரு மாபெரும் வேலை நிறுத்த அலைய பத்தி தான். கண்டிப்பா. இப்போ 2026 மார்ச் அப்புறம் ஏப்ரல் மாசங்கள்ல இந்தியால நடந்த விஷயங்கள் சாதாரணமானவ கிடையாது. ஆமா, பல துறைகள்ல நடந்துச்சு இல்லையா? உண்மைதான். மின்சாரம், வாகன உற்பத்தி, ஆடை உற்பத்தின்னு முற்றிலும் வெவ்வேறான துறைகள்ல இருந்த தொழிலாளர்கள் ஒரே நேரத்துல எப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா. இந்த விவாதத்துக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நாம அலச போற தரவுகள், நிகழ்வுகள் எல்லாமே ஏப்ரல் 25, 2026 அன்னைக்கு கதர் கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது சிஜிபிஐ வெளியிட்ட ஒரு விரிவான கட்டுரையிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை. கண்டிப்பா. ஆனா நாம இந்த நிகழ்ச்சியில எந்த ஒரு அரசியல் சார்பும் எடுக்க போறதில்ல. அந்த மூலக்கட்டுரை முன்வைக்கிற கள யதார்த்தங்களையும் தரவுகளையும் மட்டும்தான் ஒரு நடுநிலையான கோணத்துல அலச போறோம். அதாவது நாம யாருக்கும் ஆதரவாவும் பேச போறதில்ல, எதிராகவும் பேச போறதில்ல. சரியா சொன்னீங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஒரு தேடல் மட்டும்தான் இது. சரி, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். பானிபட்ல இருக்கிற ஐஓசிஎல் சுத்திகரிப்பு ஆலையில பிப்ரவரி 23ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்குனாங்க. ஆமாங்க, இது மார்ச் மாசம் முழுசுமே நீடிச்சது. ஏப்ரல் 1ஆம் தேதி கூட தொடர்ந்தது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விபத்து நடந்ததா சொல்றாங்களே, உண்மையிலே அங்க என்னதான் நடந்துச்சு? இப்ப பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 21ஆம் தேதி அந்த ஆலையில ஒரு கொடூரமான விபத்து நடந்திருக்கு. ஒரு ஒப்பந்த தொழிலாளி ரொம்ப கடுமையா காயமடைஞ்சாரு. ஓஹோ. ஆனா இந்த விபத்து அப்படிங்கிறது வெறும் ஒரு சோகமான நிகழ்வு மட்டும் கிடையாது. பல வருஷமா தொழிலாளர்கள் மனசுல தேங்கியிருந்த கோபத்தை வெடிக்க வச்ச ஒரு ட்ரிப்பிங் பாயிண்ட் தான் இதை சொல்லணும். அதாவது ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிடுச்சு. கரெக்ட். அந்த ஆலைகள்ல ஒப்பந்த தொழிலாளர்களை 12 மணி நேர வேலை சுற்றுகள்ல, அதாவது 12 ஹவர் ஷிஃப்ட்ல ஈடுபடுத்துறாங்க. கடினமான, அதிக ஆபத்து இருக்கிற சூழல்ல 12 மணி நேரம் தொடர்ந்து ஒரு மனித உடலால வேலை செய்யவே முடியாது. கண்டிப்பா முடியாது. ஒரு இயந்திரத்துக்கே கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதனால தங்களுக்கு 8 மணி நேர வேலை வேணும், பாதுகாப்பான பணிச்சூழல் வேணும், அப்புறம் கண்ணியமான வாழ்வு ஊதியம் வேணும்ங்கிறது தான் அவங்களோட பிரதான கோரிக்கையா இருந்துச்சு. இத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. வழக்கமா நிறுவனங்கள் இயந்திரங்களை வாங்குவாங்க, அதை சரி செய்வாங்க, பராமரிப்பாங்க. ஆனா இப்ப மனித உழைப்பு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி ஆகிடுச்சோன்னு தோணுது. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னா கொஞ்சம் விளக்குன்னா சொல்ல முடியுமா? அதாவது இப்போ நாம நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றோம் இல்லையா? அதுபோல நிறுவனங்கள் தொழிலாளர்களோட உழைப்ப மட்டும் மாசம் எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த தொழிலாளியோட எதிர்காலம், மருத்துவம், பணி பாதுகாப்புன்னு எந்த விதமான நிரந்தர பொறுப்பையும் அவங்க ஏத்துக்க விரும்புறதில்ல. இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்கா? 100க்கு 100 உண்மை. நீங்க சொன்ன இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஒப்பீடு மிகச்சரியா பொருந்தது. நிறுவனங்கள் மனித உழைப்போட பலனை மட்டும் அனுபவிக்கிறாங்க, ஆனா பொறுப்புகளை தட்டி கழிக்கிறாங்க. அதனாலதான் இந்த கோபம் பானிபட்டாலையோட நிக்கல போல இருக்கு. ஆமாங்க. ஜார்க்கண்ட்ல இருக்கிற பத்ரா என்டிபிசி ஆலை, பீகார்ல இருக்கிற நபிநகர் என்டிபிசி ஆலை, ஏன் ராய்ப்பூர்ல இருக்கிற அதானியோட ராய்கேடா மின் உற்பத்தி நிலையம்னு பல இடங்களுக்கும் இது பரவுச்சு. அடடே, இவ்ளோ இடங்களுக்கா? ஆமா, அங்கேயும் தொழிலாளர்களோட கோரிக்கை ஒண்ணுதான். எங்களை 12 மணி நேரம் வேலை வாங்காதீங்க, 8 மணி நேரம் வேலை கொடுங்க, மீறி வேலை வாங்கினா அதுக்கான கூடுதல் நேர ஊதியத்தை, அதாவது ஓவர் டைம் சம்பளத்தை சரியா கொடுங்க அப்படிங்கிறது தான். நியாயமான கோரிக்கை தான். மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட உயிர்நாடி. ஆனா அதை உற்பத்தி செய்யற மனிதர்கள் மிக மோசமான நிலையில நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த கட்டுரை ஆணித்தரமா சொல்லுது.
இப்போ மின்சாரத்துறையில தொழிலாளர்கள் கொந்தளிச்சாங்க, அவங்களுக்கு ஒரு நேரடியான விபத்து ஒரு உந்து சக்தியா இருந்துச்சு, இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. பானிபட்ல இருக்கிற ஒரு சுத்திகரிப்பாலையில ஏற்பட்ட இந்த நெருப்பு எப்படி பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அரியானாவோட ஆட்டோமொபைல் மையமான மானேசருக்கு பரவுச்சு? எண்ணெய் ஆலைக்கும் வாகன உற்பத்திக்கும் என்ன சம்பந்தம்? இது எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி மாறுச்சு? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இத வெறும் தற்செயல்னு நம்ம சுருக்கிட முடியாது. மானேசர் அப்படிங்கிறது இந்தியாவோட ஆட்டோமொபைல் மற்றும் உதிரிப்பாகங்கள் உற்பத்தியோட இதயம்னு சொல்லலாம். ஆமா, நிறைய பெரிய கம்பெனிங்க அங்க இருக்கு. கரெக்ட். ஏப்ரல் 2ஆம் தேதி அங்க இருக்கிற ஹோண்டா நிறுவனத்தோட தொழிலாளர்கள் திடீர்னு ஒரு வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டாங்க. இதோட விளைவு என்னாச்சு தெரியுமா? வெறும் 2 நாட்கள்ல ஹோண்டா நிர்வாகம் தொழிலாளர்களோட சில கோரிக்கைகளை ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுச்சு. ஒரு நிமிஷம், வெறும் 2 நாள்ல நிறுவனத்தை இறங்கி வர வச்சிருக்காங்களா? இது எப்படி சாத்தியம்? ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம் நினைச்சிருந்தா இன்னும் சில நாட்கள் காத்திருந்திருக்கலாமே. அங்கதான் ஆட்டோமொபைல் துறையோட பொருளாதார லாஜிக் ஒளிஞ்சிருக்கு. வாகன உற்பத்தி துறையில ஜஸ்ட் இன் டைம் சப்ளை செயின்னு ஒரு முறை இருக்கு. ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னா? அதாவது ஒரு காரோ அல்லது பைக்கோ முழுமையா உருவாகிறதுக்கு நூற்றுக்கணக்கான உதிரிபாகங்கள் சரியான நேரத்துல அசெம்பிளி லைனுக்கு வரணும். அந்த சங்கிலில ஒரு சின்ன வேலை நிறுத்தம் நடந்தா கூட ஒட்டுமொத்த உற்பத்தி சக்கரமும் முடங்கிடும். ஓஹோ, அப்படி பார்த்தா நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பல கோடிகள் நஷ்டம் ஏற்படும் இல்லையா? கண்டிப்பா. அந்த நஷ்டத்தை தவிர்க்க தான் ஹோண்டா நிர்வாகம் உடனடியாக பணிஞ்சாங்க. வாவ், அந்த 48 மணி நேர போராட்டம் ஒரு பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இந்த ஹோண்டா தொழிலாளர்களோட வெற்றிக்கு சில நாட்கள்லயே அந்த மானேசர் பகுதியில இருந்த முஞ்சால் ஷோவா, சத்யம் ஆட்டோ, ரூப் பாலிமர்ஸ்னு வரிசையா எல்லா தொழிற்சாலைகளுக்கும் போராட்டம் பரவி இருக்கு. ஆமா, ரிக்கோ ஆட்டோ, சுப்ராஜித் இன்ஜினியரிங்னு பல நிறுவனங்கள் இதுல இணைஞ்சாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நிரந்தர தொழிலாளர்கள்னா அவங்களுக்கு ஒரு யூனியன் இருக்கும், தலைவர்கள் இருப்பாங்க, ஒருங்கிணைக்க ஒரு கட்டமைப்பு இருக்கும். ஆனா இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அப்படி எந்த யூனியனும் கிடையாதே. கிடையாதுதான். பின் எப்படி இவங்க இவ்வளவு சீக்கிரமா தங்களுக்குள்ள தகவல் பரிமாறிக்கிட்டு ஒட்டுமொத்த பகுதியும் முடக்குனாங்க? வாட்ஸ்அப் மூலமா நடந்துச்சா அல்லது இது ஒரு கூட்டு உளவியலா? இதுல எந்த மாயாஜாலமும் இல்லைங்க. இது முற்றிலும் யதார்த்தமான ஒரு சமூக கட்டமைப்பு. அந்த தொழிற்பேட்டைகளை சுற்றி பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் மிகச் சிறிய வசதிகள் குறைந்த அறைகள்ல தங்கியிருப்பாங்க. ஆமா, நிறைய பேர் ஒன்னா தங்கியிருப்பாங்க. ஒரு அறையில 4 பேர் இருந்தா 4 பேரும் வெவ்வேறு தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. அவங்களோட ஷிஃப்ட் முடிஞ்சதும் அந்த தொழிற்பேட்டைக்கு வெளியில உள்ள டீ கடைகள்ல தான் அவங்க ஒண்ணு கூடுவாங்க. ஓ, அங்கதான் தகவல் பரிமாற்றம் நடக்குதா? சரியா சொன்னீங்க. அங்கதான் தகவல் பரிமாற்றம் நடக்கும். ஹோண்டாவில நடந்த வெற்றி அடுத்த 1 மணி நேரத்துல அந்த தீக்கடைகள் மூலமாவும் தொழிலாளர்களோட தங்குமிடங்கள் மூலமாவும் காட்டு தீ போல பரவுச்சு. அட, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. யூனியன் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ கட்டமைப்பு இல்லாவிட்டாலும் கூட குறைந்த ஊதியம் அப்புறம் வேலை பாதுகாப்பின்மை அப்படிங்கிற அவங்களோட பொதுவான வலி அவங்கள மிக இயல்பா ஒருங்கிணைச்சிரு. அது ஒரு மாபெரும் கூட்டு விழிப்புணர்வா, அதாவது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸா மாறுச்சு. அதாவது யூனியன் ஆபீஸ்கள்ல நடக்க வேண்டிய விவாதங்கள் டீ கடைகள்லயும் அவங்க தங்கியிருந்த பாய் விரிக்கப்பட்ட சின்ன அறைகள்லயும் நடந்திருக்கு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். சரி, ஆட்டோமொபைல் துறையில அதிக முதலீடு இருக்கு, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க, அதனால அவங்களோட பேரம் பேசும் சக்தி அதிகம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அங்கிருந்து நேரா அதிக மனித உழைப்பை கோரும் ஆடை உற்பத்தி துறைக்கு இந்த போராட்டம் மாறியது ஏன்? அது ஒரு நல்ல கேள்வி. நீனா ஆடைத்துறையில ஒருத்தர வேலையை விட்டு நீக்கிட்டு உடனடியாக இன்னொருத்தர வேலைக்கு எடுக்க முடியுமே? ஆமா, ஆடைத்துறையில உழைப்ப மிக எளிதா மாற்றிடலாம். ஆனா அந்த தொழிலாளர்களோட விரக்தி உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருந்துச்சு. ஏப்ரல் 9 மற்றும் 10ஆம் தேதிகள்ல நொய்டால ரிச்சா குளோபல், ஃபரீதாபாத்ல பாரத் கியர்ஸ், பானிபட்ல குப்தா ஸ்பின்னிங் மில்னு பல இடங்கள்ல ஆடை தொழிலாளர்கள் வீதிக்கு வந்தாங்க. அவங்களுக்கும் இதே கோரிக்கைகள் தானா? ஆமாங்க, அவங்களும் இதே 8 மணி நேர வேலை, ஊதிய உயர்வு, பாதுகாப்பு அப்படிங்கிற கோரிக்கைகளை தான் முன் வச்சாங்க. நிலைமை கைமீறி போறத பார்த்த ஹரியானா அரசாங்கம் ஏப்ரல் 9ஆம் தேதி குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அப்படியா? எவ்வளவு உயர்த்தினாங்க? திறனற்ற தொழிலாளர்களுக்கு, அதாவது அன்ஸ்கில்ட் ஆட்களுக்கு 15,220 ரூபாயாவும், திறன் மிக்கவர்களுக்கு 19,425 ரூபாயாவும் ஊதியம் உயர்த்தப்பட்டுச்சு. ஒரு நிமிஷம், மேலோட்டமா பாக்கும்போது இது ஒரு நல்ல நகர்வு போலதானே தெரியுது. கிட்டத்தட்ட 19,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு கௌரவமான ஊதியம் தானே.
அது வெளியிலிருந்து பார்க்க அப்படி தெரியலாம். ஆனா தொழிலாளர்கள் 25,000 முதல் 30,000 வரை கோரியதா கட்டுரை சொல்லுது. இந்த பெரிய இடைவெளி ஏன்? அரசு கொடுத்த ஊதியத்தை வச்சுக்கிட்டு அவங்களால வாழ முடியாதா என்ன? இப்ப பாத்தீங்கன்னா 19,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடி போதுமானதா இருந்திருக்கலாம். ஆனா 2026ஓட யதார்த்த நிலவரப்படி வீட்டு வாடகை, உணவுப் பொருட்களோட விலைவாசி உயர்வு, போக்குவரத்து செலவுகள், குழந்தைகளோட கல்வி என அனைத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டா இது பத்தாது. ஆமா, இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அது ரொம்ப கஷ்டம்தான். இது வெறுமனே ஒரு பிழைப்பதற்கான ஊதியமே தவிர, அதாவது சர்வைவல் வேஜ் தவிர கண்ணியமான வாழ்வூதியம் கிடையாது. இதைவிட மிக முக்கியமான ஒரு அகில இந்திய காரணமும் இந்த போராட்டங்களோட பின்னணியில இருக்கு. அகில இந்திய காரணமா? அது என்ன? நீங்க 2026 ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தை எடுத்துக்கிட்டா சுமார் 28க்கும் மேற்பட்ட பெரிய வேலைநிறுத்தங்கள் நடந்திருக்கு. பிப்ரவரி 12ஆம் தேதி கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்துல ஈடுபட்டாங்க. ஆமா, செய்திகள்ல பார்த்த ஞாபகம் இருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? இதுக்கெல்லாம் மூல காரணம் அரசு கொண்டு வந்த புதிய 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள், அதாவது 4 லேபர் கோட்ஸ். இந்த இடத்துல கொஞ்சம் பொறுங்க. நிறைய செய்திகள்ல இந்த 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் அப்படிங்கிற வார்த்தைய கடந்து போறோம். ஆனா இது என்னவென்றே பலருக்கும் புரியறதில்ல. கண்டிப்பா நிறைய பேருக்கு இதுல குழப்பம் இருக்கு. இது எப்படி நேரடியாக ஒரு தொழிலாளியோட வாழ்க்கைய பாதிக்குது, இதோட பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன அப்படிங்கறது கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா, ரொம்ப எளிமையா சொல்றேன். பல பத்தாண்டுகளா தொழிலாளர் சட்டங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்காவது தொழிலாளர்களை பாதுகாக்கும் வகையில தான் இருந்துச்சு. உதாரணமா, பழைய சட்டப்படி 100 பேருக்கு மேல் வேலை செய்யற ஒரு தொழிற்சாலையில தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்கணும்னா அரசாங்கத்தோட நிர்வாகம் அனுமதி பெறணும். ஓ, முன்னாடி இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சா? ஆமா. ஆனா புதிய சட்டத்தின்படி 300 பேர் வரை வேலை செய்யற நிறுவனங்கள் அரசாங்கத்தோட அனுமதி இன்றியே தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்கலாம். நிஜமாவா சொல்றீங்க? 100ல இருந்து 300 ஆக்கிட்டாங்களா? இது ரொம்ப பெரிய மாற்றமாச்சே. ஆமாங்க, இது நேரடியாக ஹயர் அண்ட் ஃபயர், அதாவது வேலைக்கு எடுப்பதும் எப்போ வேணுமானாலும் தூக்கி எறிவதும் அப்படிங்கிற பாலிசியை சட்டப்பூர்வமாக்குது. ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கு. இது போலவே 8 மணி நேர வேலைச் சுழற்சியை மாற்றி அமைக்கிறது, தொழிற்சங்கங்கள் அமைப்பதற்கான விதிமுறைகளை கடுமையாக்குறதுன்னு எல்லாமே நிர்வாகத்துக்கு சாதகமா மாற்றப்பட்டிருப்பதா தொழிலாளர்கள் உணர்ந்தாங்க. ஓஹோ, அப்படி என்றால் பானிபட்லயும் மானேசர்லயும் நொய்டாவிலையும் தனித்தனியா நடப்பது போல தெரிஞ்ச இந்த போராட்டங்கள் எதுவும் தனித்தனி சம்பவங்கள் அல்ல. எல்லாமே தங்களோட அடிப்படை உரிமைகளை பறிக்கிற அந்த புதிய சட்டங்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த கோபத்தோட வெளிப்பாடுதான். மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் உண்மையான கள நிலவரம். சரி, ஒரு பக்கம் தொழிலாளர்களோட இவ்வளவு பெரிய எழுச்சி நடக்குது, மறுபக்கம் அரசும் காவல்துறையும் இதை எப்படி கையாண்டாங்க? ஏன்னா இவ்ளோ பெரிய உற்பத்தி சங்கிலி முடங்குறத அரசு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது இல்லையா? அங்குதான் மிகப்பெரிய ஒடுக்குமுறை அரங்கேறியதா மூலக்கட்டுரை குறிப்பிடுது. ஏப்ரல் 9ஆம் தேதி மானேசர்ல நடந்த போராட்டத்துல 55 தொழிலாளர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டாங்க. 55 பேரா? ஆமா, அதுல 11 பேர் 14 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்கப்பட்டாங்க. 44 பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. காவல்துறையோட தடியடியில ஏராளமான தொழிலாளர்கள் காயமடைஞ்சாங்க. ரொம்பவே கொடுமையான விஷயம் இது. அது மட்டுமல்ல, அன்றைய இரவே உளவுத்துறை மூலமா தொழிலாளர் செயற்பாட்டாளர்கள் வீடுகள்ல இருந்து நள்ளிரவுல பிடிக்கப்பட்டு வீட்டு காவல்ல வைக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கை பதிவு செய்திருக்கு. அரசு விழுப்படையாகவே பெருநிறுவன முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கட்டுரை குற்றம் சாட்டுது. இப்போ நான் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். கேளுங்க. தொழிலாளர்களோட தரப்புல நியாயம் இருக்கு, சரி. ஆனா அரசாங்கத்தோட கோணத்திலிருந்து இதை சற்று சிந்தித்து பாருங்களேன். ஒரு நாட்டுல மின் உற்பத்தி முடங்குது, மிகப்பெரிய வாகன உற்பத்தி துறையோட சப்ளை செயின் உடையுது, இதனால பல ஆயிரம் கோடிகள் பொருளாதார இழப்பு ஏற்படும் அபாயம் இருக்கு. ஆமா, பொருளாதார ரீதியா பெரிய அடிதான். அப்போ ஒரு பொறுப்பான அரசாங்கமா பொருளாதார வீழ்ச்சியை தடுக்கிறதுக்கும் சட்ட ஒழுங்க பாதுகாக்கிறதுக்கும் இது மாதிரியான சில கடுமையான நடவடிக்கைகளை அவங்க எடுத்துதானே ஆகணும். இதை நாம எப்படி பாக்குறது? அது ஒரு தர்க்க ரீதியான வாதம்தான். அரசு தனது பொருளாதார இயந்திரம் நின்னுடக்கூடாதுன்னு நினைக்கிறது இயல்பு. ஆனா பிரச்சனை என்னவென்றால், காவல்துறையை வச்சு தடியடி நடத்துறதோ அல்லது நள்ளிரவுல கைது செய்யறதோ ஒரு தற்காலிகமான தீர்வைத்தான் கொடுக்குமே தவிர அடிப்படை பிரச்சனைய தீர்க்காது. அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸ் மட்டும்தானே தவிர நிரந்தர தீர்வு கிடையாதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். எந்த ஒரு பணிப்பாதுகாப்பும் இல்லாத அன்றாட வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கிற இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் ஏற்கனவே பாதாளத்துல இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு இழக்க எதுவும் இல்ல.
கரெக்ட். இனி இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மனநிலைக்கே அவங்க வந்துட்டாங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியில கைது நடவடிக்கைகளோ அடக்குமுறைகளோ ஒருபோதும் பயத்தை ஏற்படுத்தாது. மாறாக அது அவங்களோட கோபத்துக்கு ஊத்துற எண்ணெயாகவே மாறும். நிச்சயமா. அடக்குமுறை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களோட கோபமும் அதிகமாகும் தானே. ஆமாங்க. இது மேலும் மேலும் அவங்க அணிதிரளவே ஒரு உந்து சக்தியா மாறுது அப்படிங்கறத தான் இந்த பெருகி வர்ற வேலைநிறுத்த அலைகள் நமக்கு தெளிவா காட்டுது. மிக ஆழமான, அதே சமயம் சிந்திக்க வைக்கிற விளக்கம் இது. பொருளாதாரத்தோட அடிமட்டம் வரை இருக்கிற இந்த உழைப்புச் சுரண்டலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இன்றைய தரவுகள் நமக்கு மிக தெளிவா உணர்த்தியிருக்கு. நம்ம இப்போ இந்த ஆழ்ந்த அலசல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, ரொம்ப விரிவாவே பார்த்துட்டோம். இதுவரை நாம பார்த்ததை தொகுத்து சொல்லணும்னா 2026ல வெடித்த இந்த மாபெரும் வேலை நிறுத்தங்கள் நமக்கு உணர்த்துவது உன்னத்தான். 8 மணி நேர உழைப்பு, ஒரு மனிதன் வாழ்வதற்கான கண்ணியமான ஊதியம், அப்புறம் விபத்துகள் இல்லாத பாதுகாப்பான சூழல். இவை எதுவும் சலுகைகள் அல்ல, இவை மனித உரிமைகள். கண்டிப்பா. ஆனா இன்றைய ஒப்பந்த தொழிலாளர் முறை இந்த அடிப்படை உரிமைகளை தொடர்ந்து மறுத்துக்கிட்டே வருது. உண்மைதான். லாபத்தை மட்டுமே மையமாக கொண்ட ஒரு அமைப்பு தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ளாவிட்டால் இதுபோல இன்னும் பல மாபெரும் எதிர்வினைகளை அது சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் இந்த தரவுகள் நமக்கு சொல்லும் வரலாற்று பாடம். அருமையா சொன்னீங்க. நேயர்களே, நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு கேள்விய, ஒரு இறுதி சிந்தனைய விட்டு செல்ல விரும்புறேன். கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இப்போ நீங்க வசிக்கிற வீட்ல எரியும் மின்விளக்காக இருக்கட்டும், நீங்க விரும்பி ஓட்டிச் செல்லும் வாகனமாக இருக்கட்டும், அல்லது இப்போ நீங்க அணிந்திருக்கிற அழகிய ஆடையாக இருக்கட்டும், ஆமா, இவை எல்லாமே ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் எந்தவிதமான மருத்துவ காப்பீடோ வேலை பாதுகாப்போ இல்லாத ஏதோ ஒரு ஒப்பந்த தொழிலாளியோட தொடர்ச்சியான உழைப்பிலையும் வியர்வையிலையும் தான் உருவாகி உங்க கைகளுக்கு வந்திருக்கு. அப்படியென்றால் நிறுவனங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு தொழிலாளர்களை நடுத்தெருல நிறுத்துற இந்த கிக் எக்கானமி மாடலே முற்றிலுமா மாற வேண்டிய கட்டாயம் நெருங்கிடுச்சா? கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய கேள்வி இது. ஒருவேளை இந்த சங்கிலில எந்தெந்த பொருட்கள் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கறது அறியும் ஒரு நுகர்வோரா உங்களோட பங்கு என்ன? இத பற்றி நீங்க நிச்சயம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது. உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்து இந்த தகவல்களை அலசியதற்கு மிக்க நன்றி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான, உங்கள் அறிவார்வத்தை தூண்டும் தலைப்போடு அடுத்த ஆழ்ந்த அலசல் நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.